லைவ் அப்டேட்டு லைவில் ஒரு சம்பவம் நடக்குது. சௌந்தர்யா கண்ணியனை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவன் ஹீரோ ஆவான் பார்த்தீங்களா, ஒரு சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டை முடியும் போது இவன் போய் அந்த சண்டை தீர்த்து வச்ச மாதிரி ஒரு ஹீரோவிசம் போடுவான் பார்த்தீங்களா, அதை சௌந்தர்யா வந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சண்டையை முடிச்சு விட்டியா, சண்டை கடைசியாக முடியும் போது போயிட்டு முடிச்சு விட்டு ஹீரோ ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி கண்ணியனை காரி துப்புனாங்க பாருங்க. அதாவது இவன் விஜய் சேதுபதி அந்த இதற்கு தானே பாலகுமாரை பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. இவன் பண்ண எப்படி தெரியுமா இருக்குது, கேவலமாக இருந்துச்சு. அப்படிச்சு ஆமாதானே ஆமாதானே பைத்தியக்கார மாதிரி வந்து பேசிக்கிட்டு அந்த கேரக்டரை காலி பண்ணிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சம்பவம் அப்படின்னா, பேய் குழந்தைய ரயான் வச்சு கிளின்னு கிளிக்கிறான். வேறு லெவல் தங்கலைப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது சௌந்தர்யா வந்து இவனுக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலா கொடுக்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவன் எவ்வளோ பெரிய பிரச்சனையை கிளப்பணும். அதே மாதிரி சாச்சனா பேய் குழந்தை காலையில் டம்ளர் கழுவலை, காப்பி குடித்த டம்ளர் கழுவலை அப்படின்னு சொல்லி வச்சு செய்கிறான். இதில் என்னென்னா, காலையில் டம்ளர் கழுவாமல் வச்சிருச்சு, அப்போ சொல்லியிருக்கா வந்து கழுவுன்ருக்கான், அப்போ கழுவலை. அந்த டம்ளரை சாயங்காலம் வரையும் கழுவலை. திருப்பி கூப்பிட்றேன், அப்போ வந்து வர்றேன் வந்து கழுவுறேன், நான் தானே கிச்சன் டீமில் இருக்கேன் அப்படின்னு இது எகத்தாளமாக பேசியிருக்கு. அவன் பிடிச்சிட்டான், பாயிண்டை பிடிச்சிட்டான். பாயிண்டை பிடிச்சிடுவாயா, காலையில் கழுவ சொன்னேன் கழுவலை, திருப்பி கழுவ சொன்னேன் அப்பையும் கழுவாங்க அப்படின்னா அது என்ன, அந்த என்ன வேறு மாதிரி எதுக்கு அந்த ரூடாக எதுக்கு பேசுகிறீங்க, அட்டிடியூடாக இருக்குதே. பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நீங்கள் வாட்டில் போகிறீங்க, என்ன உங்களுக்கு மேனஸ் இல்லையா, போட்டு கிளிக்கிறான். அப்படியே பேய் குழந்தை வந்து கதறுது. நான் மறந்துட்டேன், காலையில் கழுவுறதை மறந்துட்டேன், நான் கிச்சன் டீமில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கதறுகிறதுன்னு கதறிச்சு. நல்லா வச்சு கிழிச்சிட்டேன். கடைசியில் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும்போது நம்ம கண்ணியன் உள்ள என்ட்ரி அஜி, அவங்க மேலே தப்பு இருக்குச்சு, ஆனால் நீங்கள் சொல்கிறது ஜி இப்படி ஜி அப்படி ஜி அப்படிங்கிற மாதிரி போய் அந்த பிரச்சனை முடிய போகிற நேரத்தில் 2 வார்த்தை பேசிட்டான். உடனே சௌந்தர்யா அவன் பேசிட்டு வந்தோடனே பிரச்சனை நீங்கள் முடிச்சு வச்சிட்டிங்க, முடிகிற நேரத்தில் போயிட்டு ஒரு கருத்தை சொல்லிட்டு முடிச்ச மாதிரி ஒரு சீனை போட்டு ஹீரோ வரீங்க அப்படின்னு காரி துப்புனாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. இவனை இந்த கண்ணியனை எக்ஸ்போஸ் பண்ணுறதுல சவுண்டு தான் வேறு லெவல் பண்ணுறாங்க. ரயான் வந்து பேய் குழந்தை அழுக விட்டான். கடைசியில் அது நீலாம்பரி பர்ஃபார்மன்ஸ் கேவலமாக பண்ணிச்சு பேய் குழந்தை. ஏன்னா அடித்த அடியில் மூளை கலங்கி போச்சு. ரயான் அடித்த அடியில் மூளை கலங்கி போச்சு. பிக் பாஸ் பாட போட்டார், மின்சார கண்ணா பாட்டை போட்டு டான்ஸ் ஆட சொன்னால் அப்படி நின்றுட்டுருக்கு. நன்றி, வணக்கம்.